என் பிரியமானவர்களே, உங்க அனைவருக்கும் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஒரு புதிதான ஒரு காரியம். என் வாழ்க்கையில அப்படி ஒரு புதிதான ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டதே இல்ல. சரிங்க. ஈர்ப்பின் அபிஷேகம்னு ஒண்ணு இருக்கா? மத்தவங்கள ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு அபிஷேகம் ஆண்டவர் தருவாரா? இன்றைக்கு ஜஸ்டின் வந்து ஒரு விதவிதமான புது புது சத்தியம் சொல்றாருன்னு பார்த்தா, அவரை சேர்ந்த அவருடைய நண்பர் புராஃபெட் கீரன் எசேக்கியேல், ஜஸ்டினுடைய நெருங்கிய கூட்டாளி. அவரும் புதிய சத்தியத்தை தான் கொண்டு வராரு. ஏன்னா ஒரு டீம் கண்டிப்பா அது ஒரு ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் கூட தான் இருப்பாங்க. இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்ல. சரி, ஈர்ப்பின் அபிஷேகம். இந்த ஒரு வீடியோவை நான் காமிக்கிறேன். நீங்க பாருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் பிற்பாடு இதை குறித்து நான் விளக்குறேன். பாருங்க இந்த வீடியோவை. முடிய கலர் போட்டுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். Hallelujah. Hallelujah. Initially some people came to a church. ஆரம்பத்துல நம்ம சபைக்கு சில பேர் வந்தாங்க. And they said the church, ஐயோ ரொம்ப மேக்கப், ரொம்ப 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 ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வேற மாதிரி. They said, this church, they have makeups and their dressing and everything is altogether very different. அப்படி ஒரு 2 வருஷத்துல பார்த்தேன். My God. And then I noticed after 2 years, அவங்க எல்லாம் அப்படி சேஞ்ச் ஆனாங்க பாருங்க. ஆண்டிங்க எல்லாம் வேற மாதிரி ஆனாங்க. அட்ரா விஷல கைய தட்டு. All the aunties changed, no? வேற மாதிரி ஆயிட்டாங்க. They became totally different. There's nothing wrong in you looking good. நீங்க பார்க்கிறதுக்கு அருமையா காட்சி அளிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. There's an element of faith and favor. ஆனால் விசுவாசமும் தயவும் என்கிறதான ஒரு விஷயம் உண்டு. When God shines on your face, கர்த்தர் உங்கள் முகத்தின் மீது பிரகாசிக்கும் பொழுது, the Bible says, வேதம் சொல்லுகிறது, you anointed me with oil. நீர் என்னை எண்ணெயினால் அபிஷேகம் செய்திருக்கிறீர். Virgins are attracted to me. ஆகையால் கன்னி பெண்கள் என்னிடம் ஈர்க்கப்படுகிறார்கள். The face that Jesus carried, இயேசு சுமந்த அந்த முகமானது, the psalmist is describing, சங்கீதக்காரன் இப்படியாய் விவரிக்கிறார். the anointing he had அவருக்கு இருந்ததான அபிஷேகம் was an anointing of attraction, அது ஈர்ப்பின் அபிஷேகமாய் இருந்தது. to attract people, to attract gold, to attract money. ஜனங்களையும் பணத்தையும் தங்கத்தையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல். This does not change with Margo soap. இது மார்கோ சோப் போடுறதுனால மாறுது. With Fair and Lovely. Fair and Lovelyனாலயோ இது மாறுறது by இல்ல. the presence of God. தேவ பிரசன்னத்தினாலேயே இது நடக்கும். Hallelujah. Hallelujah. And that's why the king, அதனாலதான் ராஜா he wants Abraham's wife. ஆபிரகாமுடைய மனைவியை கேட்கிறார். Oh my goodness. Why? ஏன்? Party. An old woman. Party is calling for party. Grandmother he is inviting for the party. என் பிரியமானவர்களே, எல்லாரும் வீடியோ பார்த்திருப்பீங்க. சோ எப்படி இருந்தது ஈர்ப்பின் அபிஷேகம்? அவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. சாராவுக்கு அந்த ஒரு ஈர்ப்பின் அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்தாராம். அந்த ஈர்ப்பின் அபிஷேகம் தான் ராஜாவே சாராவை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டானா. ஏன்னா சாராக்குள்ள இருந்த அந்த ஒரு ஈர்ப்பின் அபிஷேகம். சாரா ஒரு பாட்டிங்க. சாரா ஒரு பாட்டி, ஒரு வயதானவ. ஆனா அவளுக்குள்ள ஒரு ஈர்ப்பின் அபிஷேகம் இருந்ததாம். ஆண்டு இருந்து அது ஒரு அபிஷேகம் கொடுத்ததுனாலதான் ராஜாவே சாராவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணம். இவரு எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? அந்த ஈர்ப்பின் அபிஷேகம் இப்படி கொண்டுட்டு வராரு பாருங்க. புதுசா ஒரு காரியத்தை வந்து இறக்கி இருக்கிறாரு, ஈர்ப்பின் அபிஷேகம். அது மட்டும் இல்ல, அவருடைய சபை ஜனங்கள், அவர் சேர்ச்சில் வர ஆண்டிஸ குறித்து அவர் பேசியிருந்தாரு. அவர் சேர்ச்சி ஆண்டிஸை பார்த்தாராம். ஆண்டிஸ்லாம் மேக்கப் போட்டு வந்ததை பார்த்தாராம். எனக்கு தெரியல பிரியமானவர்களே, சபையில ஒரு போதகர் ஜனங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை போதிக்கிறதுல அதுதான் ஒரு மெய்ப்பனுடைய வேலை. மெய்ப்பனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனம் செலுத்துவதுதான் ஒரு மெய்ப்பனுடைய வேலை. இந்த சேர்ச்சில் வர ஆடுகள் எப்படி வராங்க, எப்படி உடுத்திருக்காங்க, அவங்க என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க, அவங்க கவர்ச்சியா இருக்கிறாங்களா இல்லையா, அதை ஆழமா நோட்டம் விடுறது நம்ம வீட்டு வேலை இல்லை. சோ ட்ரெஸ் விஷயத்துல கரெக்ட் பண்றதுல பாஸ்டரை வந்து ஒரு பாஸ்டரை ஹேண்டில் பண்றதை விட பாஸ்டரோட மனைவி அந்த சபைக்குள்ள டீல் பண்ணலாம். ஒரு வாலிபர் வந்து ஒரு வாலிப பெண்ணை தவறா உடுத்திட்டு வந்தாலோ, அல்லது சபையில இருக்கிற ஆண்டிஸ் தவறா, அதாவது கொஞ்சம் செக்ஸியா உடுத்திட்டு வந்தாலோ, அது சபை மேய்ப்பர் பேசுறதை விட பெட்டர் இந்த சபையில பெண்கள் கூட்டத்துக்கு தலைவியா இருக்கிறவங்க, போதகருடைய மனைவி, ஒரு ஃப்ரெண்ட்லியா அங்க பேசி இப்படி ஒரு காரியத்தை வந்து செய்யலாம். ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு பாஸ்டர் வந்து ஆண்டிஸை பாக்குறது, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க அந்த வீடியோ நீங்க பாருங்க. அவர் சேர்ச் ஆண்டிஸ் அவர் பார்த்தாராம். ஆண்டிஸ்லாம் மேக்கப் போட்டு வந்தாங்களாம். அப்படியே ரொம்ப நாளா உட்காந்துக்கிட்டே இருந்தாங்களாம். சோ அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, அந்த ஒரு ஈர்ப்பின் அபிஷேகம் அவங்க சேர்ச்சில் அந்த ஆண்டிஸ் எல்லாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவங்களுடைய தோற்றமே மாறிவிட்டுதான், வித்தவுட் அவங்க மேக்கப் பண்ணாம. சோ எப்படி இருக்கிறாங்கனாக்க, ஒரு கல்யாணம் பண்ண போற ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்க, சோ அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. சோ அப்படி புது பொண்ணா மாறிட்டாங்க. அவங்க ஆண்டிஸ் எல்லாம் புது பொண்ணா, பார்க்க அழகா, கவர்ச்சியா, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்களாம். அப்போ சாரா சொன்ன மாதிரிதான். ஏன்னா ராஜா வந்து சாரா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டருடைய பிள்ளைகள், அதாவது இந்த பெண்கள் எப்படி இருக்கணும்னாக்க, மத்தவங்களுக்கு ஆசை வரணும், வச்சுக்கணும்னு ஆசை வரணும். சோ அப்படியாப்பட்ட ஒரு அட்ராக்ஷன் அந்த ஒரு அபிஷேகம் ஆண்டு தருவாரு. என் பிரியமானவர்களே, இந்த சத்தியம்
சோ இப்படி ஒரு காரியத்தை அவர் சொல்றாருல. சோ இந்த மாதிரி சத்தியத்தை கேட்கிற பெண்களுக்கு அவங்க மைண்ட்ல என்ன ஓடும்? ஓ, மத்தவங்கள நம்ம அட்ராக்ட் பண்ணணும், மத்தவங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஆண்கள் நம்மள பார்க்கும்போது அவங்க நம்மள வந்து வச்சுக்கணும்னு ஆசைப்படணும். நம்மள பார்த்த உடனே அதான் ஆண்களுக்கு செடியூஸ் ஆகணும். சோ இப்படிதான் தோணும். இந்த மாதிரி சத்தியத்தை கேட்கிறவங்களுக்கு இப்படிதான் தோணும். இப்படி ஒரு காரியம் என் பிரியமானவர்களே, எனக்கு ரொம்ப ஆத்திரமா இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் ரிலாக்ஸா நான் பேசணும்னு இருக்கேன் இந்த வீடியோல. அப்பதான் உங்களுக்கு கேட்க முடியும். நான் இமோஷன்ஸ் நான் காட்ட விரும்பல. ஆண்டவர் ஒரு பெண்களுக்கு, தேவ பக்தி உள்ள பெண்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தருவாரா? மத்த ஆண்கள் அந்த தேவ பக்தி உள்ள அந்த ஒரு பெண்களை பார்க்கும்போது ஒரு இச்சையில பார்க்கறதுக்கோ, இல்ல இச்சை தூண்டல் ஏற்படுத்துவதற்கோ, இப்படியாப்பட்ட ஒரு அட்ராக்ஷன் வந்து பக்தி உள்ள பெண்களுக்கு, விசுவாசம் உள்ள பெண்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரா? அந்த ஈர்ப்பின் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பாரா? என் பிரியமானவர்களே, இந்த ஈர்ப்பின் அபிஷேகம் மிக சுருக்கமா சொன்னா, இந்த ஈர்ப்பின் அபிஷேகம் ஜெசபேல் கிட்ட இருந்து வருதுதான். இந்த ஈர்ப்பின் அபிஷேகம் பிசாசு கிட்ட இருந்து வருது. பாருங்க, ஜெசபேல் பாருங்க, உங்க கண்ணுக்கு மையிடுறான். நீங்க பைபிள் எடுத்து நீங்க டைம் இருந்தா படிச்சு பாருங்க. டைம் இல்ல நமக்கு இதுனா போறதுக்கு. ஏன்னா நான் சுருக்கமா நான் பேச விரும்புறேன். ஷார்ட்டா நான் பேச விரும்புறேன். இன்றைக்கு ஒரு ஆண்களை வசப்படுத்தணும், ஒரு ஆண்களை கண்ட்ரோல்குள்ள வைக்கணும், ஒரு ஆண்களை வந்து அடிமையா வச்சுக்கணும், ஒரு ஆண்கள் வந்து நம்மளை பார்த்து ரசிக்கணும், நம்மளை வர்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற யாருன்னா அந்த ஒரு எசபெல். அந்த ஒரு எசபெல் ஆவிதான் இன்றைக்கு எல்லா பெண்களுக்குமே இப்படியாப்பட்ட ஒரு ஸ்பிரிட், இந்த அட்ராக்ட் பண்ற ஒரு ஸ்பிரிட் வந்து எங்க இருந்து வருது? எசபெல் கிட்ட இருந்து தான் வருது. இது ஆண்டு கிட்ட இருந்து வராது. இன்றைக்கு ஆண்டு கிட்ட இருந்து வர ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். ஓகே, தேவ பக்தி உள்ள ஒரு பெண் எப்படி இருப்பாங்க? நான் வசனத்தை நான் வந்து காண்பிக்க விரும்புறேன். எடுத்துக்கொள்ளுங்க, நீதிமொழி 31 வசனம் 30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவார். என் பிரியமானவர்களே, வேதத்துல நீங்க பாருங்க, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. சௌந்தரியம்னா அவங்க பாடியில இருக்கிற அழகு, அந்த பெண்ணோடைய பாடியில இருக்கிற அழகு, அது வஞ்சனை உள்ளது. பெண்ணோடைய பாடியில இருக்கிற அழகு வஞ்சனை உள்ளது. வேதத்துல எவ்வளவு அழகா போட்டுருக்கு பாருங்க. சௌந்தரியம் இங்கிலீஷ்ல வந்து சாம். அவங்க பாடியில இருக்க அந்த ஒரு அட்ராக்ஷன், இது வஞ்சனை உள்ளது. அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவார். என் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு பெண்களை ஆண்கள் பார்க்கும் பொழுது எப்படி தோணும்? அந்த ராஜாக்கு தோணுச்சு வச்சுக்கணும், அந்த மாதிரி தோணாது. ஆண்டுக்கு பயந்த பெண்களை பார்க்கும்போது மரியாதை கொடுக்க தோணும், ரெஸ்பெக்ட் பண்ண தோணும். அவங்களை பார்த்தாலே அந்த மாதிரி ஒரு எண்ணமே வராது. ஏன்னா அவங்களை பார்க்கும்போது ஒரு ஜெப வீராங்கனையா தான் ஆண்களுடைய பார்வைக்கு தெரிவாங்களே தவிர மற்றபடி ஒரு விபச்சாரியா அவங்க காணப்பட மாட்டாங்க. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஸ்பெஷல், ஆண்டு கொடுத்த அந்த ஒரு ரெஸ்பெக்ட். ஆகவே என் பிரியமானவர்களே, வேதத்துல கிளியரா இருக்கு, அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. பாடி, அழகு இதெல்லாம் வீண். என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஆண்டவர் வந்துங்க ஒரு அட்ராக்ஷன், இப்படியாப்பட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த அனாயிண்டிங், ஈர்ப்பின் அனாயிண்டிங் ஆண்டவர் தர மாட்டார். மத்தவங்க அட்ராக்ட் ஆகுறதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய மாட்டார். இது பிசாசு கிட்ட இருந்து வருது, இது எசபேல் கிட்ட இருந்து வர ஆவி. பிரியமானவர்களே, இந்த நேரத்துல கூட நம்ம கவனமா இருப்போம். இது கடைசி காலம். சோ இதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், இப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னு. ஆகவே நம்ம ஒரு பெண்களை பார்க்கும்போது நம்ம அவங்களை எப்படி பார்க்கணும்னாக்கா, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு 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 பெண்களை பார்க்கும்போது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு பெண்களை பார்க்கும்போது நம்ம நல்ல கண்கள்ல பார்க்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.